ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது லோகேஷ் கனகராஜ் ரசிகர் கழுவி ஊத்துனதான் நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அதாவது எத்தனை பேருக்கு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும், இல்ல எனக்கு டவுன் சிட்டி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு யாரு கரெக்டா விவசாயத்தை லைக் பண்றீங்க, லவ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த ஓரத்துல பெல் ஐக்கன் அப்படி கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னன்னா வச்சுக்கோங்க, லோகேஷ் கனகராஜ் சிறப்பா சொல்லி ஆகணும். இவரெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மாநகரம், அப்புறமேட்டுக்கு கைதி, இந்த படத்தெல்லாம் பெருசா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா படம் பாத்தீங்கன்னா கதை வேவலா இருந்தது. படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி வச்சு இயக்கியிருந்தாரு கைதி. அந்த படம் சொல்லவே தேவையில்ல, பயங்கர ஒரு இட்டு கொடுத்தது. அதாவது இந்த படம் யுவரா அப்படிங்கறது ஒரு பேசக்கூடிய அளவுக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் தூக்கி விட்ட படம்னு சொல்லலாம் கைதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம், அது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலையும் இந்த ரசிகர்கள் அங்கங்க கொஞ்சம் அந்த சூர்யாக்காக படம் கொஞ்சம் லாஸ்ட் கிளைமேக்ஸாக படம் கொஞ்சம் ஓடிச்சு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லியோ, அதுவும் கொஞ்சம் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா இந்த பாத்தீங்கன்னா கூலி பயங்கர மொக்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு, அதாவது ஏன்டா சினிமா தியேட்டருக்கு போனது 2.5 நிமிஷம் வேஸ்ட்டு, அதாவது நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு யோசிக்க வச்சுட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படம்லாம் நான் நினைச்ச கூட பார்க்கல. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லா ஜாலியா இருக்கும், 2.5 நிமிஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு த்ரில்லிங், ஒரு ஆக்ஷன். அப்படி லோகேஷ் கனகராஜ்லாம் ஒரு எல்சியூ கொண்டு முன் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த டீசர்ல பார்க்கும் போது அந்த நாகார்ஜுன் அந்த உடைய ஷேப், அதாவது ஒரு ரவுடியை கொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த நம்ம விக்ரம் படத்துல சூர்யா அந்த ஆக்ஷன் சொல்றேன்னா அந்த ஒரு கரெக்டா அந்த போட்டோவும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஒருவேளை அப்படிதான் மேபின் மேட்சிங் ஆகுது போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏன்டா இந்த படம் பார்த்தனா ஆகி போச்சு. அந்த ரசிகர்கள் பார்க்கவுமே ஒரு பக்கம் ஆயப்படுத்து தூங்குறாங்க, ஒரு பக்கம் சில பேர் கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கத்திட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நாகார்ஜுனும் அமீர் கான் இந்த மாதிரி சில ஹீரோக்களாக கத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு எதுக்கு பிளாஷ்பேக்கு? படம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பிளாஷ்பேக் தான் படம். ஏன் அப்படியே சொல்றது? ரஜினியை பத்தி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிளாஷ்பேக்காக ஓடிட்டு இருக்கு. அவர் பாத்துக்கு நடக்கிறாரு, வராரு, போறாரு. இதுதான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு கதையா இருக்கு. ஆனா இது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயினா என்ன சொல்றது, ஒரு கதையே சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 2.5 நிமிஷம் எப்படி நான் அதுல பல்ல கடிச்சு எனக்கு எந்தனா தெரியலைங்க. ஆனா இந்த ரசிகர்கள் பாவங்க, அதாவது இந்த லோகேஷ் கனகராஜ் அப்படியே வச்சு செஞ்சுட்டாரு. ஏன் இதுக்கு இப்படி வச்சு செய்யறாருன்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா இவருடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா படம் பட்ஜெட் அதிகமாக இவருடைய கதையை குறையுது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா பாக்குறதுக்கு அந்த நம்ம ஒரு ரசிகர்ல 2.5 நிமிஷம் நம்ம கரெக்டா பாக்குறோம்னா, செலவு பண்ணிட்டு போய் பாக்குறோம்னா, அது ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா நடிகர்களையும் கொண்டு படம் ஒரு ஹிட் ஆயிரும், இவர் நடிகர்லாம் கொண்டு இணைச்சா படம் ஹிட் ஆயிரும், அவங்களும் ரசிகர்கள் வருவாங்க அப்படிங்கிற பிளான் பண்ணி கொண்டு நினைச்சிருப்பாரு போல. என்ன நினைச்சா என்ன செஞ்சாரா தெரியல. ஆனா அந்த படம் இந்த அளவுக்கு மொக்கையா இருக்குன்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. படும் மொக்கைங்க. தயவுசெய்து நீங்களாம் இந்த படத்தெல்லாம் பார்க்கணும் சொல்றது ஆசையா இருக்கிறவங்க சரி, தயவுசெய்து போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த படத்துக்கு போயிட்டு அப்படிங்கறத ஃபீல் பண்ணி நீங்க தான் ஃபீல் பண்ண போறீங்க. ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி ஆகும்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க தலைமறைவா இருக்கிறாரு. எதுக்காக தலைமறைவா இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த ரீசனே இன்னும் தெரியாது இருக்காது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக், இது முக்காவாசி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு பிளாஷ்பேக் கொண்ட ஒரு படமாவே இருக்கு. அதாவது கடைசியா லாஸ்டா தான் அந்த பிளாஷ்பேக்கோடைய மெயின் ஒரு ரீசனை படத்தை கதையை கொண்டு முடிக்கிறாங்க. என்ன சொல்றது, 2.5 நிமிஷம் திருப்பதி நாம் போட்டுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரசிகர் பண்ணாரு பாருங்க ஒரு கூத்து சினிமா தியேட்டர்ல. அதாவது ஒருத்தர் 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, இந்த 10 பேர் 10 பேர் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியா அந்த படம் பார்த்து கொண்டாட மாதிரி தெரியல. ஏதோ அவங்களுக்கு அது சொல்றது அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல, இங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் சைட் அடிச்சுக்கிறாங்க. என்ன படம்டா சாமி, சொல்லவே முடியல. ஏன் அந்த லோகேஷ் கனகராஜ் இப்படி செஞ்சுக்கிறா தெரியல. இதை பத்தி உங்களோட கருத்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படம் எந்த அளவுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்களுடைய கருத்தை சொல்லுங்க பார்ப்போம்.